ஹாய் ஹலோ வெல்கம் அவர் சேனல். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற ஆனால் இந்த தைராய்டு இருக்கிறதுனால பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது, அதனால் பீரியட் சைக்கிள் சரியாக வர்றதுனால ப்ரெக்னென்சி ஆக முடியலை, இந்த கருத்தரிக்க முடியலை, நாள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்ன விதமான உணவு எடுத்துக்கலாம், எந்த டைமுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், என்ன விதமான எக்ஸசைஸ் பண்ணலாம், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கம். நீங்க நல்லா தூங்குங்க, 90% நோய் எல்லாமே ஓடி போயிடும். ஸோ முதல்ல 8 ஹவர்ல இருந்து 10 ஹவர் வரைக்கும் நல்லா தூங்குங்க, எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம. இடையில எழுந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தூங்குறது, இல்லைன்னா ஒரு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்குறது, இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நைட்டு படுத்தீங்கன்னா காலைல வரைக்கும் நல்லா டீப் ஸ்லீப் தூங்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நாள் ஃபுல்லா உங்களை பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய வச்சுக்கோங்க. நீங்க நாள் ஃபுல்லா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா நைட் உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன் அப்படின்னா உங்களுடைய பாடி டே ஃபுல்லா ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு அதுக்கு நீங்க டே ஃபுல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் வாட்டர் குடிங்க. சரியா? அது இன்னும் கொஞ்சம் லேசான ஒரு வார்ம் வாட்டரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமே வேண்டாம். தண்ணி குடிங்க. தண்ணியோட ஒரு அருமையான மருந்து கிடையாது. அதுக்கப்புறம் தைராய்டுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி விதை இருக்கு, அதாவது தனியா. இதை முந்தின நாள் நைட்டே ஒரு 1 ஸ்பூன் எடுத்து ஒரு 1 டம்ளர் வாட்டரில் அதை நீங்கள் ஊற வச்சு மார்னிங் அதை ஒரு ஃப்ளேமில் நீங்கள் அதை கொதிக்க வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட்டை கிடைக்கும் இந்த கொத்தமல்லி விதை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராக்சி ஹார்மோன் எல்லாமே சரியான அளவு கொடுக்கறதுக்கு இந்த கொத்தமல்லி விதைன்னு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதை டெய்லி ஒரு மார்னிங் ரொட்டீனாக எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இது குடிச்சு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் தாங்க. டெய்லி ஒரு எக்ஸசைஸ். இதுக்கு தைராய்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ல கொடுத்துருக்கேன். என்னென்ன விதமான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்காதவங்க பாருங்க. இது மட்டும் இல்லாம டெய்லி நீங்க அதுவும் இன்னும் சூரிய வெளிச்சத்துல நீங்க உடற்பயிற்சி செஞ்சீங்க இன்னும் அருமையான ஒரு விஷயம். ஸோ நீங்க தைராய்டு சரி பண்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு பழக்கமாவே மாத்திக்கோங்க. ருட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எக்ஸசைஸ்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன விதமான ஃபுட், மார்னிங் ஃபுட் என்ன எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு இட்லி சாப்பிட்டு பழக்கமா, ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வரீங்க. நெக்ஸ்ட் சாப்பிட்ட உடனே தூங்குறது இல்லைன்னா உட்காந்து டிவி பார்க்கறது இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமே வேண்டாம். சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு என்னென்ன விதமான வீட்டு வேலைங்க இருக்கா ஓகே செய்யுங்க. இல்லை எங்கேயாச்சும் போய் வரதா இருந்தால் வாங்க. பகலில் தயவு செஞ்சு தூங்கவே தூங்காதீங்க. அப்படி தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு மட்டும் இல்லை, சுகர் வரும், பிசிஓடி வரும், எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பகலில் தூங்குறத ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தூங்க இருக்கிறத விட வேற எதனா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இதுலேருந்து மதியம் வரைக்கும் போயிடுச்சு. நீங்க அந்த இடைவெளியில என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியம், அதாவது பச்சை பயிறு, கொண்டைக்கடலை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டெய்லி ஒரு 1/2 கிளாஸ், ஓகேங்களா? அந்த 1/2 கிளாஸ் பச்சை பயிறு டெய்லி எடுத்துகிட்டு வரலாம். பாடிக்கு அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் 1 மணிக்கு மதியம் டைமில் ஃபுட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியம் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பு இல்லைன்னா ராகி, இதை வந்து களி செஞ்சு கூழ் செஞ்சு இந்த மாதிரி குடிக்கிறது, இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டாக எடுத்துக்கிறது. அப்படி இல்லையா மார்னிங் ஆஃப்டர்நூனில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் அரிசி சாப்பாடு தான் எனக்கு பழக்கம், அது மட்டும்தான், அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களா? ஓகே, அரிசி சாப்பாடு ஒரு கரண்டி அரிசி சாப்பாடு வச்சிங்கன்னா அதுக்கு 4 கரண்டி வெஜிடேபிள். அது வெஜிடேபிள் என்னென்ன எடுக்கலாம்னா க்ரீன் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே எடுக்கலாம். பீன்ஸ், அவரைக்காய், சவுச்சவ், பொடலங்காய், கத்திரிக்காய், கோசை, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கீரைகள் எல்லாமே எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கரண்டி சாப்பாட்டுக்கு 4 கரண்டி வெஜிடேபிள் சேர்த்து நீங்கள் அது ஆஃப்டர்நூன் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு சுகரு, பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமே ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம் ஆஃப்டர்நூனில். அதுக்கப்புறம் இந்த பிரேக்கில் என்ன ஒரு டீ மாதிரி குடிக்கணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஓகே, க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. அது உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு வெயிட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும்.
வெயிட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இதுலேயும் என்னென்ன விதமான ஃப்ரூட்ஸ் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்பாளி, மாம்பழம் இந்த மாதிரி ஹீட் தரக்கூடியது, ரொம்ப வாழைப்பழம் ஸ்வீட் தரக்கூடியது, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன விதமான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, தர்பூசணி, பேரிக்காய், கிவி, ஆப்பிள், அவகோடா, மாதுளை, ஆரஞ்சு, அப்புறம் பப்பாளி, திராட்சை, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் மார்னிங் டைமில் அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டு ஆஃப்டர்நூன் இந்த கேப்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங்குள்ளே இந்த டைமில் கொஞ்சம் பசிக்கும் இல்லை, அந்த டைமில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இப்போவும் சொல்கிறேன், பாடியை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் சாப்பிட்றது நைட்டு சாப்பிட்றது ஒரு 6 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 8 மணிக்கு தூங்குறீங்கன்னா 6 மணிக்கே ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது உங்களுடைய பாடியில் டைஜஷன் ஆகிடும். ஸோ அதில் உணவில் இருக்கிற போதுமான எல்லா விதமான சத்துமே பாடிக்கு கிடைச்சிடும். வெயிட் போடாது, நிறைய விதமான நோய்களும் வராது. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு சொல்லப்போனால் நைட்டில் தான் நிறைய பேர் ஹெவி ஃபுட்டை சாப்பிட்றது. ஸோ லேட் நைட் அதுவும் 10-11 மணிக்கு சாப்பிட்றது இதெல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 9 மணிக்கு தூங்குறீங்களா, ஓகே 7 மணிக்கு, 10 மணிக்கு தூங்குறீங்களா 8 மணிக்கு, இந்த மாதிரி நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 2 ஹவர் முன்னாடியே உங்களோட டின்னரை முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு டின்னரில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது மில்லட்ஸ், அதாவது திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, சோளம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று டெய்லி உங்களுடைய ஃபுட்டில் ஆட் பண்ணிட்டு வரலாம். நிறைய விதமான வெரைட்டிஸ் செய்யலாம். அதில் உப்புமா மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. பிரிஞ்சி ரைஸ் சாப்பிட்லாம், வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம், அதில் இன்னும் கிச்சடி செய்யலாம், உப்புமா செய்யலாம், நிறைய விதமான டொமேட்டோ ரைஸ், நிறைய விதமான வெஜிடபிள் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாமே செய்யலாம். ஸோ நீங்கள் அதை டெய்லி உங்களுடைய ஃபுட்டில் நைட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் கொடுக்கும். நீங்கள் தைராய்டு வந்திருக்கு, உங்களுக்கு இன்னும் அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலர் வேறு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டோட தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ அருமையான ரிசல்ட் கிடைக்கும். 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷனே கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த தைராய்டு குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, இல்லை இதனால் நேச்சுரலாகவே சரி பண்ண முடிஞ்சிடும் அப்படின்னா, முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று, கரெக்டான உணவு முறையை எடுத்துக்கிறது, தேவையில்லாத அன்ஹெல்தி உணவு முறையை தவிக்கிறது. அது என்னென்ன அன்ஹெல்தி ஃபுட்டு, நம்முடைய தைராய்டுக்கு இன்னும் அதிகப்படுத்தான ஃபுட்டு என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்காதவங்க பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக அதை அவாய்ட் பண்ணுங்கள், தேவையானதை எடுத்துக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக உங்கள் பாடியை வச்சுக்கோங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. அதுவும் சூரிய ஒளியில் செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையானது. விட்டமின் டி நம்முடைய பாடியில் பாதி நோய்களை சரிப்படுத்திடும். ஸோ மார்னிங்கில் நீங்கள் அதை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 3வது பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம். அதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் தூக்கமே வராது. ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், ஓவர் திங்கிங், எப்போவுமே சேடாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்துக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தவிர்த்தா மட்டும்தான் பிசிஓடி, பீரியட்ஸ் ரெகுலரு, தைராய்டு இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு ஏற்படுற எல்லா விதமான பிரச்சனையுமே தவிர்க்க முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத தவிர்க்க இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் இதையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேப்லெட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு இதுவாகவே சரியாக போயிடும். இல்லை எனக்கு அப்பயும் அதிகமாக இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இதையும் ஃபாலோ பண்ணலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாது, எதுவும் ஆகாது. இதையும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எனிவே இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.